மதத்தை ஆயுதமாக்கக்கூடிய அரசியல். யோகி ஆதித்யநாத்துடைய அதிர்ச்சிக்குரிய பேச்சு. முஸ்லிம்கள் தொழுகைக்கு கூட வெளியே வரக்கூடாதா? வட இந்தியாவில் கொதிக்கக்கூடிய எதிர்ப்பு. இதை பற்றின விரிவான செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இந்தியாவுடைய அரசியல் சூழலே ஹிந்து வெர்சஸ் முஸ்லீம் அப்படின்னு மாத்திர மாதிரியான வேலையில தான் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்காக அவங்க பல்வேறு அமைப்புகளை கொண்டு சமூக சூழலை தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து அதுக்கான பிரச்சனைகள் போய்கிட்டே தான் இருக்கு. அதோட உச்சகட்டமாக தான் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலேயே மிகவுமே பகிரங்கமாக ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அதாவது சொத்தை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்களுடைய தாலி எரும மாடு அப்படின்னு எல்லாத்தையுமே முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு அப்படி ரொம்பவே விஷமத்தனமான ஒரு விஷயத்த ஒரு தலைவர் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அதுவுமே பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. அதே போல அஸ்ஸாம் முதல்வரான ஹிமந்த விஸ்வ சர்மா, யூபியோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லி மோடியோட இந்த விஷமமான பிரச்சாரத்துக்கு ஜால்ரா போடுற மாதிரியான வேலையில தான் ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் சமீபத்தில் இப்போ யூபியோட முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக சில விஷயங்கள் பேசி வச்சிருக்காரு. அந்த பேச்சு தான் இப்போ பெரிய அளவு கண்டனத்துக்கு உள்ளாகிட்டு வருது. அதாவது ஹோலி பண்டிகை அப்போ இஸ்லாமியர்கள் யாருமே வெளியே வர வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க மசூதிக்கு போய் தொழுகை பண்ண வேண்டாம், அவங்க வீட்டில இருந்தே தொழுகை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் பேசி வச்சிருக்காரு. இந்த பிரச்சனை மெயினாக எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தோட சம்பல் பகுதியோட காவல்துறை துணை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய அனுஜ் சௌத்ரி அவர்கள் போன வாரம் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். ஹோலி பண்டிகை வெள்ளிக்கிழமை வருது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முஸ்லீம்கள் எல்லாரும் தொழுகை பண்ண போவாங்க, ஆனால் அன்னைக்கு ஹோலின்றதால ஹோலியோடைய அந்த கலர்ஸ் எல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில இருந்தே தொழுகை நடத்தலாம், நீங்கள் மசூதிக்கு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவுமே அவர் எப்படியெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே ஹோலி பண்டிகை வருது, நீங்கள் 52 வாரமுமே வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்திட்டு தானே இருக்கீங்க, 52 ஃப்ரைடே இருக்குல்ல, அப்புறம் என்ன பிரச்சனைன்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல அவர் பேசியிருப்பாரு. இவருடைய இந்த பேச்சுக்கு தான் பலருமே கண்டன குரலை எழுப்பிட்டு இருந்தாங்க. இது இஸ்லாமியர்களை ஒடுக்கக்கூடிய செயல் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அதே போல இவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவருடைய இந்த பேச்சை யோகியே ஆதரிச்சிருக்காரு. இவர் இப்படி பேசியிருக்காரே அப்படின்னு யோகி கிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, பண்டிகை வரக்கூடிய சமயங்களில் பரஸ்பரமான ஒரு மரியாதையத்தோடைய அவசியத்தை தான் டிஎஸ்பி வெளிப்படுத்தியிருக்கிறதாகவும், பண்டிகை அப்போது ஒவ்வொருடைய உணர்வுகளையும் நம்ம மதிக்கணும், இந்த சமயத்தில் உங்களோட பிரார்த்தனைகளை ஒத்தி வச்சுக்கோங்க, அதனால முஸ்லீம் பெண்கள் வெளியே வராமல் தங்களோட வீடுகளில் இருந்தே பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதிகாரிகள் தான் இப்படி ஒரு பக்கம் தீய கருத்துக்களை, மத வெறுப்பு கருத்துக்களை பேசுகிறாங்க அப்படின்னா அதை ஆதரித்து ஆட்சியாளர்களும் இப்படி பேசுறது அப்படின்றது ரொம்ப ஒரு மோசமான செயலாக பார்க்கப்படுது. இப்போ ஹோலி பண்டிகை அப்போ கலர் பூசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால நீங்க வெளியே வராதீங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்கன்னு சொல்றது எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இந்திய குடிமகன் ஒருத்தர் இனம், பாலினம், மொழி, மதம் அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டுமே ஒரு இடத்துக்கு போறத தடுக்க கூடாது அப்படின்னும் அவங்க கிட்ட பிரிவினை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்குது. ஆனா இவங்க ஹோலி பண்டிகையை காரணமா வச்சு இங்க வெளியவே வரக்கூடாது, நீங்க மசூதிக்கு போக தேவையில்லை, நீங்க வீட்டில இருந்தே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்ப அராஜகமான ஒன்னாவே பார்க்கப்படுது. அதுவும் IAS எக்ஸாம் பாஸ் பண்ணி டிஎஸ்பி ஆகி இருக்கக்கூடிய ஒருத்தர் கான்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி தெரியாம இருக்கிறதே ரொம்பவே தவறான ஒரு விஷயம். படிச்ச இவருக்கே சரியான புரிதல் வரல அப்படிங்கும்போது முழுக்க இஸ்லாமிய வெறுப்பையுமே ஹிந்து கருத்தை மட்டுமே பேசக்கூடிய RSS மற்றும் பாஜகவில இருந்து வந்திருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு. இப்போ இந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆதிக்கம் செலுத்துறவங்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னும், ஆனா அடி வாங்குறவங்களோ நீங்க ஒதுங்கி இருந்துக்கோங்க, அவங்க தான் அடிக்கிறாங்கல்ல, நீங்க ஒதுங்கிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்றது போலதான் இருக்கு. ஆதிக்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு எதுவும் இல்லாம அடி வாங்குறவங்க கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ற கதையா தான் இருக்கு. இஸ்லாமியர்களை பார்த்து நீங்க உள்ளுக்குள்ளே தொழுகை நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே முழுக்க ஹிந்துத்துவ பெரும்பான்மை வாதமா தான் பார்க்க
பார்க்கப்படுது. ஹிந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க, அதனால அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், அதனால நீங்க தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும், நாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற வகையில தான் யோகி ஆதித்யநாத் அவர்கள் மறைமுகமான மிரட்டலை கொடுத்திருக்காரு. இதே இந்துத்துவவாதிகள் தான் விநாயக சதுர்த்தி மாதிரியான பண்டிகைகளை காரணமாக வச்சு முஸ்லிம்களுக்கு எதிராக கோஷம் போடுறது, மசூதிக்கு முன்னாடி ஊர்வலம் போயிட்டு அங்கே கலவரம் நடத்துறதுன்னு, அதே போல் மசூதிக்கு முன்னாடி நின்றுட்டு ஜெய் ஸ்ரீராம் பாட்டை போட்டுட்டு ஆடுறதுன்னு பல்வேறு அநாகரிகமான செயல்கள் ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனால் இதை எதுவுமே கண்டுக்காத யோகி அரசும் பாஜகவும் இப்போ அதே மாதிரியான ஒரு அராஜகத்துக்கு இவங்க துணை போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஹோலி பண்டிகையை காரணம் காட்டி நீங்க மசூதிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு விநாயக சதுர்த்தியை காரணம் காட்டி வீட்டை விட்டு வெளியவே வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் எல்லாம் கடை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாவே பொதுவெளியில இஸ்லாமியர்களுடைய இடத்தை குறைச்சு அவங்கள தனிமைப்படுத்தி உள்நாட்டு அகதிகளா மாத்துறது தான் இந்த யோகி ஆதித்யநாத்தும் பாஜக அரசும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.